நமஸ்காரம். இப்போ இருக்கிற கிளைமேட் சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் 2 பழம் கிடைக்குது. ஒன்று மாம்பழம், இன்னொன்று தர்பூசணி. இந்த பழங்களை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா இல்லையா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இதை பற்றின வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சுகர் பேஷண்ட் தங்களுடைய உணவுகளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு பேர் கிளைசிமிக் இண்டெக்ஸ். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55க்கு கீழே இருந்துச்சுன்னா அது சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடியது. 70க்கு மேலே இருந்ததுன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. இந்த 55லேருந்து 70க்குள்ளே இருக்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான அளவில் சாப்பிட்டா நல்லது. இதில் இன்னொரு முக்கியமான வேல்யூ இருக்குது. அது பேர் கிளைசிமிக் லோடு. ஒரு பொருளில் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை தன்மை அதிகமாக இருந்தாலும் கிளைசிமிக் லோடு, அதை சாப்பிடக்கூடிய தன்மை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவு நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். தர்பூசணியோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருக்குது. ஆனால் அதோடைய கிளைசிமிக் லோடு வெறும் 4லேருந்து 5 தான். அப்போது நீங்கள் தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ தர்பூசணி பழத்தை ஒரு அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்பூசணி பழத்தால் சுகர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதே நேரத்தில் மாம்பழத்தோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 60, தர்பூசணியோட கம்மி. ஆனால் அதோடைய கிளைசிமிக் லோடு 12க்கு மேலே இருக்குது. அப்போது நீங்கள் மாம்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் சுகர் ரொம்ப வேகமாக கூடும். அப்போ இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். மாம்பழம், தர்பூசணி ரெண்டுத்துலேயுமே எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட தர்பூசணி ரொம்ப நல்லது. ஆனால் அந்த தர்பூசணி பழத்தை ஒரு அளவாக எடுத்தால் தான் சுகர் கூடாமல் இருக்கும். இது அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு மாம்பழத்தை தவிர்த்துருங்க, தர்பூசணி பழத்தை கம்மியான அளவில் எடுத்துக்கங்க. இந்த வீடியோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவை நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்கள் சுகர் அளவை நீங்களே ஈஸியாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம்.